சம்புபட்சம் என்றால் இறைவன் வாக்கால் சொன்னவுடன் கருதரிப்பது. இறைவன் வாக்கால் சொன்னவுடன் கருதரிப்பதுக்கு பேர் சம்புபட்சம். மற்றவங்க சொன்னா கருதரிக்குமானா தரிக்காது. இது எமர்ஜென்சி மாதிரி. இந்த உலகத்தை திருத்துவதற்காக ஒரு பக்குவம் உள்ள ஆன்மாவை எடுத்து இந்த உலகத்தை திருத்த வேண்டும் என்பதற்காக மருதூரிலே சின்னம்மை இருக்கக்கூடிய அந்த இல்லத்திற்கு சென்று பசியை போக்கி உணவை உண்டு அங்கே கொடுக்கக்கூடிய வார்த்தை இருக்கிறதே என்ன தெரியுமில்லை, நீங்களாம் படித்தது தானே. என்னுடைய பசியை போக்கிய உனக்கு உலகத்தினுடைய பசியெல்லாம் போக்கக்கூடிய ஒரு ஞான குழந்தை பிறக்குன்னு வார்த்தை. அப்ப நம்மளாம் சொல்றோம் சிவனடியாராக வந்தார். சிவனடியார் அல்ல அவர். சின்னம்மைக்கு சிவனடியார்னா தான் தெரியும், கடவுள்னா தெரியாது. அந்த அம்மாவுக்கு புரியறதுக்காக தெரிஞ்சு கொள்வதற்காக சிவனடியாராக போறாருங்க. இப்போ நம்ம எல்லாம் சிவனடியார் வந்தார் நம்ம நினைக்கிறோம். சிவனடியாராக வேஷம் தாங்கி சின்னம்மையினுடைய அந்த இல்லத்திற்கு சென்று இந்த உலகத்தை திருத்துவதற்காக ஒரு ஞான குழந்தை பிறக்கும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அதான் உடனடியாக கர்ப்பம் தரித்தது. நமக்கெல்லாம் 12 மாதம், வள்ளலாருக்கு 10 மாதம். நாமெல்லாம் 12 மாதத்தில் பிறந்தவர்கள், வள்ளலார் 10 மாதத்தில் பிறந்தவர். ஏன்னா நம்ம அதுக்குள்ளேயே ஒரு மாலை போட்டதுனால சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்ட் விட்டுட்டு இந்த சப்ஜெக்ட் வந்துருச்சு, இடையில் ஒரு தடங்கள். அப்ப என்னாச்சு, ஆணினுடைய சுக்கிலத்தில் 2 மாதம் ஆன்மா இருக்கும். அந்த 2 மாதம் உயிர் தோற்றம் அடையும். அங்க அந்த உயிர் தோற்றம் அடைந்த பிறகுதான் பெண்ணினுடைய சோனிதத்திற்குள் போகும். இங்க 2 மாதம், அங்க 10 மாதம். முழுவாக ஒரு உயிர் உடம்பெடுத்து அவயங்களை பொருத்தி அழகான ஒரு வீடை கட்டி வெளியே அனுப்புவதற்கு 12 மாதங்கள். அதனாலதான் நமக்கு வருஷத்துக்கு எத்தனை மாதம்? 12 மாதம் சும்மா வச்சுட்டான்னு நினைக்காதீங்க. நம்மளுடைய பிறப்பினுடைய மாத கணக்கில் தான் 12 மாதங்கள் வைத்தது. அப்போ அந்த 12 மாதங்களில் நமக்கு எல்லா மனிதர்களுக்கும் 12 மாதம். இது மாதிரி அருளாளர்களுக்கு, இறைவனால் நேரடியாக வருபவர்களுக்கு சுக்கிலத்துக்கு போகாது அந்த ஆன்மா.